வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். இந்த புனிதமான நல்ல தினத்திலே நாம் அனைவரும் இந்த ஒரு தெய்வீகமான நிகழ்விலே இணைந்திருப்பது குறித்து மிக்க மகிழ்ச்சி. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய 114வது அவதார திருநாள் என்று நிச்சயமாக இந்த உலக மக்கள் அனைவரும் கொண்டாடுவதற்கான ஒரு நாள். இப்போ நாம ஒரு 10 நிமிடம் இன்றைய நாளினுடைய சிறப்பையும் அதில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் சிந்தித்து அதை தொடர்ந்து உலக நல வேள்வியை நாம இயற்றி இருக்கிறோம். மகரிஷி அவர்களுடைய நோக்கம் உலக மக்கள் அனைவரும் ஆரோக்கியமாக, அமைதியாக, ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதுதான். இது எல்லா மகான்களுடைய நோக்கமும் கூட. அப்ப அதற்கு மகரிஷி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணம் செய்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து பல பயிற்சிகளை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் அந்த பயிற்சிகளை முறையாக முழுமையாக செய்து வருகிறார்களோ அவர்கள் வாழ்விலே ஆரோக்கியம், அமைதி, ஆனந்தத்தை பெறுவது நிச்சயம். அந்த விதத்திலே நாம அந்த பயிற்சியிலே நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் மகரிஷி அவர்களுடைய கனவு இந்த பயிற்சி உலக மக்கள் அனைவருக்கும் செல்ல வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பயிற்சி செல்ல வேண்டும். அப்போ அனைவரும் இந்த பயிற்சியை பெற்று வாழும்போது இந்த உலகம் ஒரு அமைதியான, ஒரு தெய்வீகமான உலகமாக மாறிவிடும். இதுல நமக்கும் மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ மகரிஷி அவர்கள் தன்னுடைய பிறந்த நாள் விழா, அது அன்பர்கள் எல்லாரும் இணைந்து மகரிஷி அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடணும்னு ஆசைப்படுவாங்க. சரி, மகரிஷி அவங்களுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறதுல பெரிய உடன்பாடு இல்லை. ஆனால் அதிக உலக நல வேள்வி நாளாக, உலக அமைதி தின விழாவாக நீங்க கொண்டாடணும் அப்படிங்கிறது மகரிஷியோடைய வேண்டுகோள். அப்ப அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உலக மக்கள் அனைவரையும் நினைந்து, இன்னும் உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களையும் நினைந்து வாழ்த்துறோம். ஏன்னா வாழ்த்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் மிக ஆழமாக தெரியும். வாழ்த்து அலை என்பது ஒரு காந்த அலை. அந்த காந்த அலை நீங்கள் எதை நோக்கி அனுப்புகிறீர்களோ அதன் மேல் மோதும், சிதறும், பிரதிபலிக்கும், அதற்குள்ள ஊடுருவி சொல்லும், அதற்கும் நமக்கு இடையே ஊடாடி கொண்டே இருக்கும். அப்போ இந்த வையகத்திலே இருக்கிற பல கோடிக்கணக்கான உயிர்கள் இன்னும் உயிரற்ற ஜட பொருட்கள் என்று நாம சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய தன்மாற்ற நிலைகள், இது அத்தனையினுடைய உழைப்பினாலையும் அறிவினுடைய ஆற்றலினாலையும் தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பஞ்சபூதங்கள்
ஓரறிவு தாவர இனத்திலிருந்து 6 அறிவு மனிதன் வரை இருக்கிற அனைத்து உயிர்களுடைய ஆசியோடும் அவர்களுடைய ஒத்துழைப்போடும் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த வையகத்தோடு தொடர்பு நமக்கு சிறப்பாக இருக்கணும். இது ஒரு விதத்துல உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு செயலாக இருந்தாலும், மிக முக்கியமாக நாம் உடல் நலத்தோடு, மன அமைதியோடு, உறவுகள் இணக்கத்தோடு, பொருளாதார வளத்தோடு, ஆன்ம உணர்வோடு வாழ்வதற்கான ஒரு செயல்தான் இந்த உலக நல வேள்வி என்பது. அப்போ அது என்ன பண்றோம்? நம்ம ரெகுலரா இதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். காலையில நம்ம நிகழ்ச்சி தொடங்கும் போதே நாம் அதை 5 முறை நிச்சயமாக செய்கிறோம். நம்முடைய ஒரு பழக்கத்துல இதை கொண்டு வந்திருக்கிறோம். மகரிஷி அவங்களும் சொல்லுவாங்க, நீங்க ஏதோ என்னுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு உலக நல வேள்வி சொல்றீங்க, சந்தோஷம். ஆனா எனக்கு நீங்க ஒரு உறுதி கொடுக்கணும் அப்படின்னு மகரிஷி கேட்பாங்க. என்ன உறுதி அப்படின்னா, நீங்க எப்பொழுதுமே நாள்தோறும் அதிகாலை எழுந்த உடனே ஒரு 10 முறை இந்த வையகத்தை நினைத்து, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று நீங்கள் வாழ்த்த வேண்டும். அப்ப அந்த அதிகாலையிலே, அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே, அந்த சக்தி வாய்ந்த நிலையிலே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வாழ்த்து அலைகள் இந்த பிரபஞ்ச வான்காந்த களத்திலே மிக அழுத்தமாக பதிவு பெற்று, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வையகம் சிறப்பாக வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தும். இது ஒவ்வொரு வேதாத்திரியர்கள், ஒவ்வொரு மனவளக் கலைஞர்களுடைய கடமை என்று சொல்லுவார்கள். அதனால இப்ப நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, உலக நல வேள்வி, அதாவது வேள்வி என்றால் ஒரு யாகம், அந்த மாதிரி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இங்கு உலக நலத்தை மையமாக கொண்டு இந்த வாழ்த்து மந்திரத்தை நாம ஒரு 108 முறை தொடர்ந்து இப்பொழுது உச்சரிக்க இருக்கிறோம். இதுல நம்ம எப்பொழுதும் சொல்வது போல, நாம் வாழக்கூடிய இந்த தெய்வீகமான இந்த பூமி, இந்த பூமியவே அப்படியே நம்ம நினைத்து பார்த்து 2 விதமாக பாவனை செய்து கொள்ளலாம். நம்ம இருதய தியானம் பயின்ற அன்பர்களுக்கு தெரியும். நமக்கு முன்னாடி ஒரு சிறிய பூமி இருப்பது போல கற்பனை செய்து கொண்டு, அது நீல நிறத்திலே அப்படியே சுழன்று கொண்டிருப்பதாக நீங்க டிவியில பார்த்ததெல்லாம் அப்படியே கற்பனை செய்து கொள்ளுங்க. உங்க கைகளை அதை நோக்கி நீட்டி இருக்கிறது மாதிரி மனதில் நினைத்து கொண்டு, நம்ம கைகளில் இருந்து ஒரு ஆற்றல் அந்த பூமிக்கு செல்வதாக நீங்கள் பாவித்துக் கொள்ளலாம். ஒன்று. அல்லது நாம துரியாதீத தியானம் பயின்றிருக்கிற காரணத்தினால இந்த பூமியும் கடந்து விரிந்து நிற்கணும். உண்மையாலுமே 25,000 மைல் சுற்றளவு இருக்கிற இந்த பூமி, அந்த பூமியை கடந்து விரிந்து நிற்கிறோம். அங்கிருந்து நம்முடைய வாழ்த்து அலைகளை இந்த பூமிக்கும் அனுப்பலாம். சரிங்களா? அது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு எப்படி செய்யறதுக்கு மனதிற்கு சிறப்பாக இருக்கிறதோ அப்படி செய்யுங்க. குறிப்பாக நம்ம துரியாதீத தவம் பயின்ற அன்பர்கள் எல்லோருமே நீங்க நல்ல மனதை விரித்து இந்த பூமிக்கும் மேல விரிந்து அங்கிருந்து இந்த பூமியை பாருங்க. இந்த பூமி ஒரு தெய்வீகமான கோள். ஏன்னா பஞ்சபூதங்கள் தான் பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருந்தாலும், அந்த பஞ்சபூதத்தினுடைய விகிதாச்சாரம் துல்லியமாக அமைந்திருக்கிற ஒரு தெய்வீக கோள் இந்த பூமி. அதனாலதான் இங்க உயிர்கள் தோன்றி மலர்ச்சி பெற்றிருக்கு. இறைவன் என்ன நோக்கத்திற்காக
பஞ்சபூதங்களாக மாற்றம் பெற்றானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கிற கோள் பூமி தான். நம்ம நவக்கோள்கள்ல மற்ற கோள்கள் எல்லாம் உயர்ந்ததாக இருந்தாலும் மற்ற கோள்களுக்கு இல்லாத ஒரு பெரும் சிறப்பு என்னன்னா, இந்த பூமியில தான் உயிர்கள் தோன்றி அது ஓரறிவு முதல் ஆறறிவு வரை மாற்றம் பெற்று ஆறறிவிலிருந்து இறை உணர்வையும் நாம பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ப இந்த பூமியை நினைத்து நாம வாழ்த்து இருக்கிறோம். அதுதான் உலக நல வேள்வி என்று சொல்கிறோம். இப்போ மகரிஷி அவருடைய பிறந்த நாள்ல நாம் ஒரு 3 சங்கல்பங்களை எடுத்துக்கொண்டு இப்ப நம்ம உலக நல வேள்விக்கு செல்ல இருக்கிறோம். என்ன சங்கல்பம் அப்படின்னா, முதல் சங்கல்பம் மகரிஷி அவர்கள் நம்ம கிட்ட கேட்கறது, இந்த உலகம் நலமாக இருப்பதற்கு நீங்கள் நாள்தோறும் அதிகாலையிலே எழுந்து ஒரு 10 முறை இந்த வையகத்தை நினைத்து மனதார வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துங்கள் என்று கேட்கிறார். இது மகரிஷி அவர்களுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு குரு காணிக்கை என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. சரிங்களா? முதல் விஷயம். அதை நம்ம நிச்சயமா செய்து கொண்டிருக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களிலே அதை நம்ம தொடர்ந்து சிறப்பாக செய்வோம். இது 10 முறைனா 10 முறைதான்னு இல்லை. நாம எப்பவெல்லாம் நம்ம மனம் ஃப்ரீயா இருக்கோ அப்பவெல்லாம் நம்ம தொடர்ந்து இந்த வேள்வியை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கோம். இன்று முழுக்க நாம கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் நம்ம உலக நல வேள்வி சொல்ல இருக்கிறோம் நம்ம ஜூம்ல. நீங்க உங்க மனதுல சங்கல்பம் செய்து கொள்ளுங்க. எப்பொழுதெல்லாம் உங்க மனம் ஃப்ரீயா இருக்கோ அந்த நேரத்துல எல்லாம் நீங்க இதைத்தான் சொல்லணும்னு ஒரு மந்திர தீட்சை வாங்கினா எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இதை சொல்லிட்டே இருக்கணும். இது பல்வேறு விதமான நன்மைகளை கொண்டது. அதை நான் மாலை சிந்தனை உரையில உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்றேன். இப்போ காலம் கருதி நான் ஷார்ட்டா நிறைவு செய்யறேன். ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னு நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் போக்கக்கூடிய ஆற்றல் இந்த உலக நல வேள்விக்கு உண்டு. இது ஏதோ உலக நலன் கருதின்னு தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். உலக நலன் கருதியும் தான், ஆனால் அது சுயநலமும் அதுல இருக்கு. உலகமே நல்லா இருக்கிறப்போ நாம் அதற்குள்ளதான் இருக்கிறோம். நாமளும் நிச்சயமா நல்லா இருப்போம். குறிப்பாக நான் அடிக்கடி சொல்றது, இந்த பஞ்சபூத நவகிரகத்துல நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் பஞ்சபூதத்திலிருந்து தான் வரணும். எந்த இன்பம் வந்தாலும் பஞ்சபூதத்திலிருந்து தான் வரணும். நம்ம உடலும் பஞ்சபூதத்தால் ஆனது. அனைத்து உயிர்களும் பஞ்சபூதத்தால் ஆனது. இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதத்தால் ஆனது. அப்ப அந்த பஞ்சபூதங்களோடு உயிர் கலப்பு பெறும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து சிக்கல்களையும் தீர்க்க முடியும் என்பது போல இந்த உலகத்தோடு ஒன்றி நிற்கும் போது, நாம் வாழக்கூடிய இந்த வையகத்தை நினைத்து வாழ்த்தும் போது, நீங்க ஒரு நபரை பார்த்து வாழ்க வளமுடன் என்று சொன்னால் அந்த ஒரு நபர் மேல அந்த ஆற்றல் போய் மோதும், சிதறும், பிரதிபலிக்கும், ஊடுருவும், ஊடாடும் என்பது போல இந்த வையகம் முழுவதையும் நீங்கள் நினைத்து வாழ்த்தும் போது நம்முடைய அந்த வாழ்த்து அலை இந்த வையகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான உயிர்கள் மேலும், இன்னும் எண்ணிறந்த இந்த பிரபஞ்ச சக்தி பஞ்சபூத சக்தியின் மேலும், ஒவ்வொரு அணுவின் மேலும் நம்முடைய வாழ்த்து அலை மோதி சிதறி பிரதிபலித்து ஊடுருவி ஊடாடி கொண்டே. அப்ப பஞ்சபூதங்களுடைய ஆற்றலும் அனைத்து உயிர்களுடைய ஆற்றலையும் நீங்க முழுமையாக பெறுவதற்கான ஒரு தெய்வீக வாய்ப்பு இந்த வேள்வி. அப்ப அந்த ஆற்றல் வரும்போது அது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிக்கல்களையும் தடைகளையும் நீக்க வல்லது. இன்னும் எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்துல நீங்க அந்த வாழ்த்தை சொல்லும்போது அது இன்னும் ஒரு படி மேல நம்ம வாழ்க்கையில வளத்தை செல்வத்தை ஏற்படுத்தும், தடைகளை நீக்கும். அந்த விதத்துல இந்த உலக நல வேள்வி சொல்றோம். இரண்டாவதாக மகரிஷி அவர்கள் நம்மிடம் கேட்பது உங்க எல்லாருக்கும் தெரிந்ததுதான். நான் கொடுத்த அந்த பயிற்சிகளை நீங்கள் முறையாக முழுமையாக செய்து அந்த பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும்.
அதுதான் மகரிஷி அவங்க நம்ம கிட்ட கேட்கிற இரண்டாவது குரு காணிக்கை. ஒரு குறள் இருக்கிறது இல்லையா? மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணாற்றான் கொல் எனும் சொல் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. ஒரு அம்மா அப்பாவுக்கு எது ஆனந்தம் அப்படின்னா, என்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்றாங்க இல்லையா? அது போல ஒரு பெற்றோருக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னா, தன்னுடைய மகன் சிறந்தவன், ஒழுக்கம் மிக்கவன், பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய அளவிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் பாராட்டும் போது அது அவனுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த விதத்திலே குருமகான்களுக்கும் அதுதான் மகிழ்ச்சியை கொடுக்கும். இறை சக்திக்கும் அதுதான் மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்ப நாம சிறப்பாக அந்த பயிற்சிகளை எல்லாம் செய்து நம்முடைய வாழ்வை சிறப்பாக மாற்றும் போது அதுதான் குருமகானுக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செயல். அதை நாம இன்றிலிருந்து இவ்வளவு நாள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இன்றிலிருந்து மிக துல்லியமாக நான் 5 பயிற்சிகளையும் முறையாக முழுமையாக செய்து ஒவ்வொரு நாளும் குருவுக்கு காணிக்கையாக நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவதாக மகரிஷி அவர்கள் கேட்பது, நம்மிடம் இருக்கிற தீய குணங்களை எல்லாம் அவர் எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றார். இதுதான் குருவினுடைய உச்சகட்டமான உயர்வு தன்மை. சரிங்களா? எல்லாரும் நல்லதை நமக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம். ஆனால் வேதாத்திரி மகரிஷி அவர்கள், உங்ககிட்ட இருக்கிற தீய குணங்களை எல்லாம் எனக்கு கொடுத்துருங்க. நற்குணவான்களாக குணவதிகளாக நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும். இந்த குணங்கள் தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்க வல்லது அப்படிங்கிற அளவில அந்த தீய குணங்களை என்னிடம் கொடுத்து 6 தீய குணங்களையும் 6 நற்குணங்களாக நீங்கள் மாற்றி உயர்ந்த நிலை அடையணுங்கிறத மகரிஷி அவங்களுடைய குரு காணிக்கை. அப்ப இந்த 3 விஷயத்தையும் நம்ம இன்று முதல் சிறப்பாக செய்வோம் என்று கூறி, சரி இப்ப நம்ம ஒரு 15 நிமிடம் அதிகபட்சம், ஏன்னா 108 முறை இந்த வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று சொல்ல இருக்கிறோம். நீங்க எல்லாரும் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நானோட நற்சிந்தனைக்கு வெயிட் பண்றாங்க, அதை முடிச்சுட்டு வந்து சொல்றீங்களா? வேண்டாமா, இது முடிச்சுட்டு அது சொல்லிக்கலாம். சரி சரி ஏன்னா இது தவம் பண்ணி ஒரு நிலையில சரி. இருக்கிறாங்க. ஓகே. சரி, இப்ப அன்பர்கள் எல்லாருமே ஒரு தியான நிலைக்கு வந்துருங்க. நாம ஒரு 2 நிமிடத்திலே துரியாதீத நிலைக்கு சென்று அங்கிருந்து தான் இந்த வாழ்த்து அலையை கொடுக்க இருக்கிறோம். துரியாதீதம் பயின்ற அன்பர்கள் எல்லாம் என்னோடு வாங்க. மற்ற அன்பர்கள் நான் சொல்றது போல அப்படியே பாவனை செய்து நீங்க இந்த வேள்வியை சிறப்பாக சொல்லலாம். ம்? வாழ்க வளமுடன் வாழ்க வளம். உலக நலவேள்வி. இடத்தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. நாம பொதுவாக நம்ம குடும்பத்தை, இல்லத்தை, வீட்டை நினைத்து இந்த சக்தியை ஈர்த்திருப்போம். இன்னைக்கு இந்த பூமியை முழுமையா நினைந்து கொள்ளுங்க. பூமியினுடைய ஒரு பகுதியில நம்ம அமர்ந்து இருக்கிறோம். அப்ப நாம் அமர்ந்துள்ள இந்த பூமி முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்து கொண்டிருப்பது போல உணருங்க. இந்த பூமியே நம்முடைய குடும்பமாக பாவித்துக் கொள்ளுங்க, வீடாக பாவித்துக் கொள்ளுங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். இப்போ இந்த பூமியில் இருக்கிற கோடிக்கணக்கான உயிர்களுடைய உடலிலும்
பஞ்சபூத சக்திகளுடைய அணுக்களிலும் அந்த தெய்வீக இறை சக்தி அல எல 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 எலையா பாய்ந்து நிரம்புவதை நாம உணர்கிறோம். நமது உடலுக்குள் வருவது போல அந்த இறை சக்தி எல்லா உயிர்களுடைய உடலுக்குள்ளேயும் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அருட்காப்பு இப்ப நீங்க பூமிக்கே அருள்காப்பு போடணும். பூமி முழுக்க அந்த அருட்பேராற்றல் காப்பாக அமைவதாக நினைத்துக் கொள்ளும். நாம் வாழ்கின்ற இந்த தெய்வீகமான பூமி, இந்த பூமிக்கு எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளம். அன்னைக்கு வணக்கம். நம்ம அம்மா முதல் கொண்டு முன்னால் இருக்கிற அனைத்து பெண் சக்திக்கும் பிரபஞ்ச அன்னை வரைக்கும் அனைத்து உயிர்களையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்கிறோம். தந்தைக்கு வணக்கம். நம்முடைய தந்தை துவங்கி அவருடைய பெற்றோர் 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 என்று இந்த சுத்தவெளி வரைக்கும் இருக்கிற அனைத்து உயிர்களையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி கொள்கிறோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அனைத்து குரு மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் அனைவரையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்ளுங்க. எல்லாம் வல்ல இறை ஆற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளான பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்கிறோம். அன்னை, தந்தை, ஆசான், குருமார்கள் தெய்வீக சக்திகளிடமிருந்து வரக்கூடிய ஆசிகளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்வோம். அனைவருக்கும் ஆசிகள். வாழ்க வளமுடன். இறைநிலையிலிருந்தும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளிலிருந்து வரக்கூடிய தெய்வீக காந்த அலைக்கதிர்களை நம் உடலோடும் உயிரோடும் ஏற்று ஒன்றுபடுத்திக் இந்த தெய்வீக காந்த அலைக்கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமா. வாழ்க வளம். வாழ்க வளம். தவம் துரியாதீதம் தொடக்கம் ஆக்கினை. குண்டலினி மகாசக்தி அனைவருக்கும் ஆக்கினா சக்கரத்தில் மையம் கொண்டு இயங்கட்டும். மெதுவாக கண்களை திறந்து மென்மையாக கண்களை மூடி ஆக்கினா சக்கரத்தில் கூர்ந்து கவனிப்போம். ஆக்கினையில கிடைக்கிற உணர்வை உணருங்க. அப்படியே மெதுவா மேல உயர்ந்து வாங்க. துரியம் தலை உச்சி. தவம் துரியம் துரியாதீதம் பயின்றவர்கள் என்னோடு வாங்க. மற்றவர்கள் அவரவர்களுடைய நிலையில் நின்று தியானி. வாழ்க வளம். துரியத்திலிருந்து அப்படியே உயர்ந்து வாங்க. உயர்ந்து வாங்க. துவாதசாங்கம். சந்திரன், சூரியன், சக்தி களம்.
அப்படியே இந்த பிரபஞ்சம் முழுக்க மனதை விரித்து நில்லுங்க. பஞ்சபூத நவகிரக தியானம் பயின்றவர்கள் எல்லோருமே இந்த பிரபஞ்சத்தை நினைக்க முடியும். நம்ம விண் என்ற பேராற்றலை நினைத்து தியானம் செய்திருக்கிறோம். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அவற்றிற்கிடையே இருக்கிற அந்த இருண்ட வெளியிலே ஜொலித்துக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்களை அகக்காட்சியா பாரு. பிரபஞ்சம், பல கோடி அண்டங்கள் மிதந்து உருண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற பேராற்று. இந்த சக்திகளை நினைவில் நின்று அங்கிருந்து இந்த வையகத்தை பாருங்க, இந்த உலகத்தை பாருங்க. மிக மிக ஒரு சிறிய தெய்வீக கோள். இப்ப இந்த சக்திகளை முழு நினைவில் நின்று இந்த வையகத்தை நினைத்து நம்ம உலக நல வேள்வி சொல்ல இருக்கிறோம். இந்த பிரபஞ்ச பேராற்றலும் பிரபஞ்சம் கடந்து நிறைந்திருக்கின்ற இறை ஆற்றலும் நமக்குள்ளாக பரிபூரணமாக நிரம்பி பாய்ந்து நம்மிடமிருந்து இந்த பூமிக்கு முழுமையாக அது பாய்ந்து கொண்டிருப்பதாக உணர்ந்து இந்த வேள்வியை நாம் ஏற்றுகிறோம். இந்த வேள்வியில் வரக்கூடிய வாழ்த்து அலைகள் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் பஞ்சபூத சக்திகளுக்கும் முழுமையாக காப்பாகவும் அனைத்து நன்மைகளையும் செய்யக்கூடிய சக்தியாகவும் அமையட்டும். இந்த உலகில் இருக்கின்ற அனைத்து உயிர்களும் ஆரோக்கியத்தையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெற இந்த வாழ்த்தை உலக நல வேள்வியை துவங்குவோம். எல்லாரும் வாய்விட்டு 108 முறை நாம சொல்ல இருக்கிறோம். அதிகபட்சம் ஒரு 10 to 15 நிமிடம் தான் ஆகும். அந்த 108 முறை சொல்லி நாம இந்த தவத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். உலக நல வேள்வி துவங்குவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 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 வாழ்க வையகம்,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், 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 வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். 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 வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம்.
வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அப்படியே அந்த தவ நிலையில நம்மை சுற்றி அப்படியே விரிந்து வாங்க. இந்த பிரபஞ்ச சக்தி, இறை சக்தி நமக்குள் பரிபூரணமாக நிரம்பிக் கொண்டிருப்பதையும், நம்மிடமிருந்து இந்த தெய்வீக பூமி மேலே அந்த சக்தி பாய்ந்து கொண்டிருப்பதை, பூமியில் உள்ள அனைத்து உயிர்கள், அனைத்து பஞ்சபூத சக்திகளின் மேலும் அந்த தெய்வீக சக்தி மோதி சிதறி பிரதிபலித்து ஊடுருவி நமக்கும் இந்த தெய்வீக பூமிக்கும் இடையே உயிர் கலப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதையும் உணர்ந்து பாருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். இப்போ மனதை விரித்து அந்த சிவகல நிலையை
உணர்ந்து கொண்டு எல்லையற்ற தூய பரவெளி அருட்பேராற்றல் எல்லாம் வல்ல இந்த இறையாற்றலை அனைத்து உயிர்களாகவும் பொருட்களாகவும் மலர்ச்சி பெற்றிருக்கிறது. இந்த மேன்மையை உணர்ந்து நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தராமலும் என்னால் முடிந்தவரை துன்பப்படும் உயிர்களுக்கு அந்த துன்பத்தை போக்கக்கூடிய நற்காரியங்களிலே என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன் என்ற ஒரு தெய்வீக சங்கல்பத்தோடு இந்த தவத்தை நிறைவு செய்வோம். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உலக உயிர்கள் அனைத்தும், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். உலக உயிர்கள் அனைத்தும் அமைதியாக, ஆரோக்கியமாக, ஆனந்தமாக வாழ வாழ்க வளம். ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஓம் சாந்தி. சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வளம், வாழ்க வளம். தவத்தை உலக நல வேள்வியை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, கொஞ்சம் தளர்வாக அமர்ந்து கொள்ளுங்க. இன்று 3 விஷயங்களை நாம குரு காணிக்கையாக சங்கல்பமாக எடுத்திருக்கிறோம். முதல் விஷயம், நாள்தோறும் அதிகாலையிலே 10